வணக்கம் நண்பர்களே. உங்கள் கோழி பண்ண செட்டில் கோழிங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வயிற்றுப்போக்கு, சாப்பாடு தீவனம் வந்து ஒழுங்காக எடுக்கிறதில்ல, இந்த லைட்டாக சளி, கோழிங்க பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, அதுமாரி பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா குயினால் சிடி. இது வந்து பார்த்தோன்னா கோழிங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்க வரைய ஒரு மருந்து தான். வாங்க இன்றைக்கி அந்த மருந்தை பற்றி பார்க்க. வணக்கம், நம்ம ஒரு சேனல் சார்பாக உங்களோட அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்குறோன்னா கோழி ஹெல்த், அதாவது குயினால் சிடி. இன்றைக்கி அந்த மருந்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க வேண்டிய மருந்து பார்த்தீங்கன்னா குயினால் சிடி. இந்த மருந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா சிப்ரோலக்சின், டெனிட்டாசோல், இந்த ரெண்டு மருந்து தான் வந்து இதில் இருக்குது. முக்கியமாக இது வந்து பார்த்தோன்னா தண்ணியில் கலந்து கொடுக்குறது தான். ஓகேங்களா, தீவனத்துலேயும் அந்த மாதிரி கலந்து கொடுக்க தேவையில்லை. இது வந்து தண்ணியில் கலந்து கொடுக்க வேண்டிய மருந்து தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அனிமல்ஸ், அதாவது பேர்ட்ஸு, பறவைகளுக்கு, இதுக்கு இந்த அனிமல்ஸ் ரெண்டுத்துக்கு மட்டும்தான் வழி தெரியா. மனிதர்களும் சுத்தமாக யூசேஜ் கிடையாது. குழந்தைங்க இருக்கிற இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க அந்த மருந்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, பொதுவாக எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோங்க அப்படின்னா, இந்த கோழிங்க வந்து பார்த்தோன்னா இந்த கோழிங்களுக்கு வயிற்றுப்போக்கு, கழிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இதில் சொன்னோம்னா அந்த கோழிகள் வந்து ரொம்ப வெள்ளை கழியறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு குடல் சம்மந்தப்பட்டது, பாக்டீரியா தொட்டு, அதாவது இந்த பாக்டீரியாங்கள் ரொம்ப தொற்று அதிகமாக இருந்துச்சுனால இன்ஃபெக்ஷன் ஆகும் கோழிங்களுக்கு. ஓகேங்களா, அது ஒரு பிரச்சனை. அந்த சளி காய்ச்சல் ஒன்று இருக்குல்ல, அதுவும் இந்த மருந்து எதுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வயிற்றுப்போக்கு, அதுக்கப்புறம் குடல் சம்மந்தப்பட்ட பாக்டீரியா தொற்று, சளி காய்ச்சல், அதுக்கப்புறம் கோழிங்க வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே கோழிங்க வந்து ரொம்ப சோர்வு, ஃபீட் எடுக்காமல், அதாவது ரொம்ப ஃபீட் எடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம் இருந்தாலே பல பால்ட்ரி ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி டாக்டருங்களுடைய பரிந்துரையில் இந்த மருந்து கொடுப்பாங்க. நீங்களும் வந்து பார்த்தோன்னா வெட்டினரி டாக்டருங்கிட்ட அந்த மருந்து வந்து ஒரு கன்சல்டிங் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மருந்து பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இதில் என்னென்னா நிறைய பால்ட்ரி ஃபார்ம்ஸ் வச்சுருக்கிறவங்களாம் அதை கொடுக்கலாம் இதை கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா நோய்க்குமே ஒரே மருந்து தீர்வு ஆகாது. ஓகேங்களா, எல்லா மருந்துக்குமே ஒரே மருந்து செட் ஆகாது. ஒரு டிசீஸுக்கு ஒரு மருந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த டோசேஜ் தெரியாமல் கோழிகளுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி டாக்டரோ இல்லை அவங்ககிட்ட ஒரு கன்சல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த டோசேஜ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே வந்து நம்ம அளவுக்கு மீறி அதிகமாக கொடுத்துட்டோங்க அப்படின்னாலே கோழிகளுக்கு பல பிரச்சனைகள் வர மாரி இருக்கும். அதனால் அதுவும் நம்ம பொறுப்பு தான் அது. அதனால் ஒரு முடிஞ்ச வரைக்கும் வெட்டினரி டாக்டர் கன்சல்டிங் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும். நாங்கள் வந்து பொதுவாக வெட்டினரி டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் அந்த மருந்தில் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் நீங்களும் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுமாரி வந்து பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வந்து வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணி கொடுங்க. இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தமாரி டைமில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் கோழிகளுக்கு வந்து ஒரு பால்ட்ரி ஃபார்ம் வச்சுருக்கவங்களாம் தெரியும், அவங்களுக்கு பேசிக் என்னன்னே தெரியும். இதில் புதுசாக வரவங்களுக்கு எப்படின்னா, முக்கியமாக மருந்தை பொறுத்த வரைக்கும் காலையில் டைமில் தான் கொடுக்கணும். தண்ணியில் வந்து பார்த்தோன்னா சுத்தமாக, அதாவது தண்ணி வந்து சுத்தப்படுத்திக்கோங்க. தண்ணியில் வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு தனியாக ஒரு மாத்திரை இருக்குது, அந்த மாத்திரை வாங்கி போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு முக்கியமாக அந்த மருந்து கொடுக்கும்போது வெட்டினரி டாக்டரை ஒரு கன்சல்ட் பண்ணி அந்த சுத்தமாக, ஏன்னா வந்து நம்ம மருந்து வைக்கிறதுனாலே வந்து பார்த்தோன்னா முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்துடும்னா தீராது. நம்ம எப்படி மெயின்டைன்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு அதை பொறுத்து தான் வந்து பார்த்தோன்னா நம்ம கோழிகளுக்கான உள்ள விஷயங்கள். மருந்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணியில் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒன்று. ஓகேங்களா, தண்ணி நம்ம அந்த பவுடர் வைக்கும்போது தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ் வாட்டர் தான் வைக்கணும். டெய்லி ஸ்டாக் தண்ணியோ அந்தமாரி எதுவும் கொடுக்காதீங்க இந்தமாரி பிரச்சனை டைமில். இன்னொன்று என்னென்னா, இந்த மெடிசன் போயிட்டுருக்கு அப்படின்னா நாங்கள் வேறு மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு வெட்டினரி டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு மருந்து கொடுக்குறத பற்றி நீங்கள் கொடுக்குறதா வேண்டாமா, இல்லை அதை இது கண்டினியூ பண்ணலாமன்றதை நீங்கள் பார்த்து முடிவு. இப்போ நம்ம ஒரு ஃபார்மருக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, முக்கியமானது சுத்தமாக ஷெட்டை சுற்றியும் வந்து பார்த்தோன்னா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஷெட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க, க்ளீன் வாட்ரு. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஹைஜீனிக், அதாவது கோழிகளை வந்து சுத்தப்படுத்தி அந்த, அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த டிசீஸ் வந்திருக்குது அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கோழிகளுக்கு வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. மூணாவது, முடிஞ்ச வரைக்கும் ஃபீடு வந்து பார்த்தோன்னா 3 வேளை கொடுக்குறது, அந்த அதாவது ஃபீடு கொடுக்கும்போது கொஞ்சம் சுத்தமாக கொடுத்தீங்கனாலே, இது 3மே ஹைஜீனிக்காக பார்த்துக்கிட்டோம்னாலே கோழிகள் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது 3த்துலேயும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெடிசினால் மட்டுமே இந்த கோழிங்க ரெக்கவரி ஆகாது, நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனாலையுமே ரெக்கவரி ஆகும். சரிங்களா, அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கோங்க செட்டப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பெல் சிம்பிளே அழுத்திடுங்க. உங்களுக்கு வேறு டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.